இந்த மங்கி பாக்ஸ்னு சொல்லக்கூடிய குரங்கம்மையோட முதல் கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு நார்த்தில் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்டடாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான்ப்பா தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இந்த காணொலியை வந்து நம்ம பேசுகிறோம். வணக்கம், நான் டாக்டர் சபரிநாத் ரவிச்சந்தர், நுரையீரல் சிறப்பு நிபுணர். ஸோ இப்போது இந்த காணொலியில் இந்த மங்கி பாக்ஸ் பற்றி இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸு ப்ளஸ் இதை நம்ம எப்படி தடுக்கலாம், என்ன நடக்கும் அப்படின்றத மாதிரி வந்து நம்ம பேசுவோம். முதல்ல இந்த குரங்கம்மை மங்கி பாக்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாக்ஸ் வைரஸில் சேர்ந்தது. அதாவது பாக்ஸ்ன்ற வைரஸ் முன்னாடி இருந்தே இருக்குது. முன்னாடி சின்னம்மன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் பாக்ஸ் வந்து இருந்தது. அது மட்டும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாக்ஸ் வந்து சிக்கன் பாக்ஸ். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு போகும். அதே குடும்பத்தில் சேர்ந்த இந்த வைரஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த மங்கி பாக்ஸும். இது முதல்ல. ரெண்டாவது, இந்த மங்கி பாக்ஸ் எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கிற இந்த சென்ட்ரல் மற்றும் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா, ஓகேங்களா, இந்த பகுதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக, எஸ்பெஷலி இந்த காங்கோ பெல்ட்டு, ஜிம்பாப்வே, மொசாம்பிக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காட்டு பகுதிகளில் தான் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து கண்டுபிடிச்சி முதல்ல பரவ ஆரம்பிச்சுது. மூணாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து இது ஒரு ஜூனோசிஸ். ஜூனோசிஸ்னால் என்னென்னா விலங்குகள்லேருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய நோயை தான் ஜூனோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மங்கி பாக்ஸ் வந்து அந்த வகையில். எந்த விலங்கு சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக வந்து இந்த பேரை கேட்டவுடனே எல்லாம் நினைப்பீங்க மங்கி பாக்ஸ், அப்போ குரங்கு தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதான் இல்லை. என்ன முக்கியமான விலங்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடன்ஸ். ரோடன்ஸ்னால் என்ன? இந்த பொந்துங்களில் வாழக்கூடிய இந்த உயிரினம் தான் இதுக்கு மெயினாக பரப்புது. என்னென்ன ரோடன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிகள், அணில்கள், இதெல்லாம் தான் இந்த மெயினாக பரப்புது. ரோப் ரேட்ஸ், ரோப் ஸ்குரில்ஸ் அப்படின்ற மாதிரி ரேபிட்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பரப்புது. ஸோ இந்த காட்டுப்பகுதியில் வந்து வேட்டையாட போகும்போதோ இல்லைனா பார்த்திங்கன்னா சுற்றுலாவுக்கு போகும்போதோ அங்கே இருக்கிற அணில்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கடிக்கிறதுனாலையோ கீறுறதுனாலையோ அங்கே இருக்கிற எலிகளோட கடிப்பு கீறல்னாலையோ மனிதர்களுக்கு பரவுது. இதுதான் இந்த மங்கி பாக்ஸோட டிரான்ஸ்மிஷன். அப்புறம் ஒருத்தருக்கு மங்கி பாக்ஸ் வந்துருச்சுன்னா அவங்க வந்து இன்னொருத்தவங்களை வந்து டச் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் மூலயமா இன்னொருத்தவங்களுக்கும் போகலாம். இதுதான் வந்து இதோட டிரான்ஸ்மிஷன். ஸோ இந்த கேசஸ் ஆஃப்ரிக்காவிலேருந்து இந்த மக்கள் வந்து இன்ஃபெக்டடான மக்கள் வந்து போய் யூரோப்பில் இறங்குறாங்க. வேறு ஊரில் இறங்கும் போது வேறு ஊர்லேயே இது பரவ ஆரம்பிக்குது. அதுமாதிரி ஆஃப்ரிக்காஸில் இருக்கிற விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூக்காகவோ இல்லைனா வந்து சர்க்கஸ்க்காகவோ எக்ஸிபிஷனுக்காகவோ அங்கே இருக்கிற விலங்குகள், இன்ஃபெக்டட் விலங்குகளை தெரியாமல் வந்து வேறு ஊருக்கு கொண்டு போயிட்டாலும் அங்கேயே வந்து திருப்பியும் பரவ ஆரம்பிக்குது. இதுதான் இந்த மங்கி பாக்ஸோட பரவுதல். கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ், அதாவது எப்படி வந்து அதோட சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா வந்து முதல் வந்து முக்கியமான சிம்டம் வந்து முதல் வாரத்தில் ஜுரம். இன்னும் சார் எல்லாத்துலேயுமே தான் ஜுரம் வரும், அப்போ இதுக்கும் வருது, என்ன தான் பண்ணுறது? ஆமாம், அதே ஜுரம் தான், பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு 2 எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது. என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நெறிக்கட்டி. ஸோ இந்த முதல் வாரத்தில் நெறிக்கட்டிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தென்பட வாய்ப்பு இருக்குது ஜுரத்தோடு சேர்ந்து. ப்ளஸ் ஸ்கின் ரேஷஸ், அதாவது தோல்லையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட்டாக ஸ்கின் ரேஷஸ்லாம் தென்படும் முதல் வாரத்தில். ஆனால் 2வது வாரத்தில் அப்படியே இதோட கதை மாறி வேறு மாதிரியான சிம்டம்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுது. என்னென்னா அந்த ரேஷஸாக இருந்தது மேக்யூல்லேருந்து பேப்யூல்லேருந்து பஸ்டியூலாக மாறுது. என்ன சார் ஒன்றுமே புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சின்னதாக இருக்கிற அந்த ரேஷஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சைஸ் பெருசாகுது. அது உள்ள நீர் கோத்துக்குது. அந்த நீர் கோத்துக்கிட்டது பேர் தான் பார்த்திங்கன்னா சீல் பிடிக்குது. அந்த சீல் பிடிக்கிறது பேர் தான் பஸ்டியூல் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த 2வது வாரத்தில் இதை பார்த்த உடனே என்னடா அது அப்படின்னு நம்ம பயந்துருவோம். அந்த மாதிரி இந்த குரங்கம்மையோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ்டியூல் ஃபார்மேஷன் பார்த்தாலே நம்மளுக்கு என்னது அது மங்கி பாக்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கும். இதான் இதோட கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ். இறப்பு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 0.5 to 1%, அதாவது வந்து 0.5 to 1 விழுக்காடு தான் இதோட இறப்பு சதவீதம். 100 பேர் இதில் இன்ஃபெக்ட் ஆனாங்கன்னா ஒருத்தர் இறக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. எப்படி சார் இறக்குறாங்க, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீல் கோத்துக்குதில் பஸ்டியூல்ஸ் இது ரத்தத்தில் கலந்து உடம்பு ஃபுல்லாக போயிட்டு நம்மளோட மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன், கிட்னி, லிவர் எல்லாத்தையும் செயலை வந்து இழக்க வைக்குது. அதனால் ஷாக்குக்கு போயிட்டு மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் போய் அவங்க வந்து இறக்குறாங்க. இதான் வந்து காஸ் ஆஃப் டெத். ஏன் இறக்குறாங்க அப்படின்றதுக்கான ரீசன் வந்து இதுதான். அடுத்து யாரெல்லாம் சார் இறப்போம், எல்லாருமே இறந்துருவாங்கன்னா அப்படின்னும் கிடையாது. முக்கியமாக இந்த இறப்புதலுக்கு உண்டாவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிற பாப்புலேஷன். எக்ஸாம்பிள் ரொம்ப வயசானவங்க, வயசான ஆயா, வயசான
வயசான தாத்தா இவங்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஹெச்ஐவி நோய் இருக்குது ஆல்ரெடி, எனக்கு ரொம்ப நாளாக ஸ்டீராய்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன், சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டு இருக்குது, ஆல்ரெடி எனக்கு டிபி இருக்குது, ஸ்டீராய்டு மாத்திரை ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே இந்த மங்கி பாக்ஸோட இரையாக வந்து போகிறதுக்கு வாய்ப்பு வந்து உள்ளது. இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மங்கி பாக்ஸ் இப்போ இந்தியாவுக்கு வந்துருச்சு. என்ன சார்துன்னா இதுக்கு தான் நம்ம வந்து இந்த ப்ரிவென்ஷனை பற்றி ரொம்ப பேசணும். என்னென்னா தினம் இப்போ சென்னை ஏர்போர்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தோப்பியன் ஏர்லைன்ஸ் வந்து இறங்குது, பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து இறங்குது, ஏகப்பட்ட ஆஃப்ரிக்கன்ஸ் காண்டினென்ட்லேருந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ளைட்ஸ் வந்து இங்கே இறங்குது. அப்படி இறங்கும் போது அங்கே இருக்கிற பேசஞ்சர்ஸ் மூலிமா இல்லை திருப்பியும் வந்து நம்ம ஊருக்கு வந்தாங்கன்னா நம்மளுக்கு பரவறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. அப்படின்னு இருக்கும் போது நம்ம வந்து கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸில் எல்லாமே ஸ்க்ரீனிங் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும். எஸ்பெஷலி இந்த மங்கி பாக்ஸ் பரவக்கூடிய கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஸ்க்ரீன் பண்ணணும். ஏன்னா உள்ளே வரும்போது வந்து அவனுக்கு ஜுரம் இருக்கும், அந்த ஜுரம் இருந்ததுன்னா அவங்களை ஐசோலேட் பண்ணி இந்த மங்கி பாக்ஸ் இல்லைன்னு உறுதி பண்ணி தான் நம்ம உள்ளே அனுப்ப வேண்டியது இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு சொன்னோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிறிய ஒரு ஓட்டை, சிறிய ஒரு கோட்டையை விட்டுட்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா மங்கி பாக்ஸோட முதல் கேஸ் இந்தியாவில் நுழைஞ்சிருக்கு. ஸோ இது என்ன சார் இப்போ நம்ம பயப்படணுமா, ஏன்னா மங்கி பாக்ஸ் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்கிறீங்களே, இப்போ அடுத்தடுத்து என்ன நடக்கும் ஐயோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கொரோனா மாதிரிலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதையே நான் வந்து சொல்ல முடியுது. ஏன் சார் அப்படின்னா கொரோனான்றது வந்து ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸு கைண்ட், ப்ளஸ் கொரோனான்றது நுரையீரல் தொற்று. அதாவது ஒருத்தர் இரும்புறாங்க தும்புறாங்கனாங்களே இன்னொருத்தவங்களுக்கு டப்புன்னு பரவிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த மங்கி பாக்ஸ்ன்றது சர்ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன். இந்த முத்துகள் இருக்கிற ஒரு ஆளை நீங்கள் கட்டி தழுவுறீங்க, இல்லை அவங்கள கட்டி பிடிக்கிறீங்க, அவங்களுக்கு கை கொடுக்குறீங்க, அது மூலியமாக தான் பரவுதுன்றதுனால, டச் மூலியமாக தான் பரவுது, செக்ஸ் மூலியமாக தான் பரவுது அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இந்த கொரோனா மாதிரி கேசஸ் டபடபடபடபடன்னு ஏறுற மாதிரி இதில் வந்து ஏறாதுன்றதை நம்ம நம்பலாம். சில பேரோட கேள்வி லாக்டவுன் வருமா வராதா அப்படின்ற மாதிரி கவலையை தெரிவிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற பதில்னா கண்டிப்பாக இது கொரோனாவோட ஒப்பிட்டு லாக்டவுன்லாம் வந்துடும், எல்லாரும் குளோபல் லாக்டவுன் அந்த மாதிரிலாம் நடக்காது. இப்போ பாருங்கள் ஆல்ரெடி ஆஃப்ரிக்காவில் லாக்டவுன் போட்டிருக்காங்களா, யூரோப்லனா லாக்டவுன் போட்டிருக்காங்களா, அப்போ எப்படி இந்தியாவில் மட்டும் லாக்டவுன் வரும்? அதனால் லாக்டவுன்ன்ற ஆங்கிலும் நடக்காது. சரி சார், இதுக்கு வந்து ஏதாவது மருந்து ஏதாவது இருக்கா ஸ்பெஷலானா, முதல் வாரம் எவ்வளோக்குள்ள சீக்கிரம் கண்டுபிடிக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து ஹைட்ரேஷன், நல்லா தண்ணி ப்ளஸ் பேராசிட்டமால்லாம் கொடுத்து உங்களை வந்து சரி பண்ணிவிடுவாங்க. ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் வந்து இருக்குது. அந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற பாப்புலேஷனுக்கு ஒரு சில ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் லைக் ஃபோஸ்கார்னட் நியூ அப்ரூவான ட்ரக்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அது போடணும்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவசியம் கிடையாது. மங்கி பாக்ஸ்க்கு தடுப்பூசி இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இருக்குது. நம்ம வந்து அது வச்சுருக்கோமா நம்ம எல்லா ஹாஸ்பிட்டல்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்ம ஊரில் இது பெருசாக இல்லாததுனால வந்து வாங்கி வைக்கலை. ஆனால் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் நம்ம கோரிக்கை கவர்மெண்ட்டுக்கு அதுவாக இருக்குது. மங்கி பாக்ஸ்க்கு தேவையான கொஞ்சம் தடுப்பூசிகளை ப்ரொக்யூர் பண்ணி வைங்க. ஏன்னா ஃப்யூச்சர் டைரக்ஷன்ஸில் ஏதாவது கேஸ் ஏறிச்சுன்னா நம்மளுக்கு தேவையான பாப்புலேஷனுக்கு இந்த மங்கி பாக்ஸ் வைரஸோட வேக்சின்ஸ் வந்து போடுறதுக்கு உதவியாக வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மங்கி பாக்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு ஒன்று. ரெண்டாவது, இதை பார்த்து ரொம்ப பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஜாகிரதையாக இருக்கணுமானா கண்டிப்பாக ஆமாம். என்ன மாதிரியா வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிகாஷன்ஸ் நம்ம ஏற்கட்டணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சீக்கிரமாக போய் ஃபீவர் இருந்ததுன்னா டாக்டர்ஸ் போய் பாருங்கள், நெறிக்கட்டியோடு இருந்ததுன்னா நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க, இம்யூனிட்டியை வந்து நல்லா வச்சுக்கோங்க. லாக்டவுன் வருமா வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாக்டவுன்லாம் வராது, அதுக்கும் நம்பிக்கையாக இருங்க. ஸோ ஓவராலாக இதான் இந்த குரங்கம்மைன்னு சொல்லக்கூடிய மங்கி பாக்ஸோட இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸாக இருக்குது. தினம் இந்த மாதிரி மெடிக்கல் அப்டேட்ஸு ப்ளஸ் வந்து ரீசெண்டாக மெடிக்கல் ஃபீல்டில் நடந்துகிட்டு இருக்கிற சேஞ்சஸ் எல்லாமே உங்களுக்கு பார்க்கணுன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.